Daily. Taste the Daily. ஹிந்தி என்பது இங்க கட்டாயம் அல்ல. திரும்ப திரும்ப ஹிந்தி மொழி திணிக்கப்படுகிறது என்கின்ற தோற்றத்தை முதலமைச்சர் அவர்களும் மற்ற தலைவர்களும் இங்கு ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இது உண்மை அல்ல. ஏற்கனவே தனியார் பள்ளி மாணவர்கள் 3 மொழிகளை கற்று வருகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அதே போல தொகுதி வரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகம் நடத்துவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தயாராகி கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் கோவையிலே பேசுகின்ற பொழுது அது மாதிரியான எந்த ஒரு வரையறைகளும் இதுவரை இல்லை. ஒருபோதும் தமிழகமோ மற்ற மாநிலங்களோ அவர்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறையாது என்கின்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்னாலும் கூட அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஓரணியில் அவர் பின்னால் அத்தனை பேரும் நிற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த அடிப்படையும் இல்லாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்கின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். தனது அரசாங்கத்தினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய தோல்வியை மறைப்பதற்காக, பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகளை மறைப்பதற்காக, இவற்றையெல்லாம் எப்படியாவது மக்கள் மன்றத்திலிருந்து மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொகுதி வரையறை, ஹிந்தி திணிப்பு என்கின்ற பழைய நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதும் மேற்கொள்ள முயற்சிக்கிறது. ஒருபோதும் தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாற மாட்டார்கள். நீங்கள் எத்தனைதான் கூக்குரலிட்டாலும் உண்மை ஒருபோதும் மறையாது. பாரதிய ஜனதா கட்சி இத்தனை விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது. கர்நாடக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்களோட பாரம்பரியமே என்னன்னு கேட்டா தனிப்பட்ட முறையில தரக்குறைவாக பேசுது. ஒரு இந்திய ஆட்சி பணியிலே, அதுவும் தன்னோட கரியர்ல ஒரு நல்ல பெயரை எடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஒரு அரசு உயர் பதவியில் தகுதி வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து இந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எல்லாம் இவர்கள் வைக்கிறார்கள் என்றால் அவங்களோட தரம் அவ்வளவுதான். எதை வெட்டாரு? எதுவுமே தெரியாம என்ன கேட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? நான் அதை பார்க்கலைங்க. எப்ப எந்த அடிப்படையை சொன்னான்னு தெரியல. அரசியல் கட்சி அவரு இப்பதான் துவங்கி நடத்திட்டு இருக்காரு. இன்னும் இது போக வரக்கூடிய காலங்கள்ல பத்திரிகையாளர்களும் ஒரு அங்கம், அரசியல்ல பத்திரிகையாளர்களும் ஒரு அங்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ப்ரோ, அதெல்லாம் அவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க ப்ரோ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.